students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம செக்ஷன் 3.6ல இருக்கிற first 3 example sums பார்க்கலாம். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட்டா இருக்கு. So first வந்து நம்ம roots sum and product of roots பத்தி பார்க்க போறோம் first partல. next பாத்தீங்கன்னா நம்ம நிறைய types பார்த்தோம் இல்லையா solving quadratic equationsல அது எல்லாமே கண்டினியூ ஆகும். So இதுல வந்து sum and product of roots பத்தி தான் நம்ம mostly பார்க்க போறோம் sums எல்லாமே. So first question பாத்தீங்கன்னா find the zeros of the quadratic expression. So நமக்கு இங்க வந்து ஒரு expression கொடுத்திருக்காங்க x square plus 8x plus 12. So இங்க வந்து zeros ன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி zeros and roots ரெண்டுமே வந்து சேம் தான். zeros வந்து நம்ம quadratic expression இல்லனா polynomial அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி வெறும் expression மட்டும் இருந்தா அதோட ரூட்ஸ் பேர் தான் வந்து நம்ம ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜீரோஸ் இருக்கிற இடத்துல வந்து ரூட்ஸ்ன்னு மாறிடும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ மற்றபடி ஜீரோஸ் ரூட்ஸ் ரெண்டுமே வந்து மீனிங் வந்து சேம் தான். ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கு ரூட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் போன செக்ஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. ஸோ இது நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், இந்த இடத்த வந்து ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்குவோம், கான்ஸ்டண்ட்டை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை சம்முன்னு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இப்படி பண்ணுவோமா, 12 இங்கே இருக்கும், 8 இங்கே இருக்கும். இப்போ வந்து 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 வரணும், 2 நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா 8 வரணும். ஸோ 12ல் எந்த 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 6 and 2. அதே 6 and 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 கிடச்சிரும். ஸோ 6 and 2 தான் வந்து இங்கே இந்த பிளேஸில் வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் வச்சு எழுதுவோமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 தான். ஸோ இப்போ நம்ம ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும், ப்ளஸ் 6 அங்கே போயிடுச்சுன்னா -6 ஆயிரும், ப்ளஸ் 2 அங்கே போச்சுன்னா -2 ஆயிரும். இப்போ வந்து -6 and -2 தான் வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட ரூட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம எப்படி இது வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கு பதிலாக -6 and -2 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்தது அப்படின்னா இது ரெண்டு தான் நம்மளோட ஜீரோஸ். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக -6 போட்டு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம p ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்ம புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம p ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ p ஆஃப் -6 போடுங்க. ஸோ p ஆஃப் -6னா என்ன மீனிங், எக்ஸுக்கு பதிலாக -6ஐ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் போட போகிறோம். ஸோ -6 the whole square plus 8 into -6 plus 12 which is equal to 6 6 are 36, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், minus 6 8s are 48 plus 12 which is equal to 36 plus 12 48, 48 minus 48 0 ஆகிடும். ஸோ p ஆஃப் -6 நமக்கு 0 கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி p ஆஃப் -2. ஸோ p ஆஃப் -2 போட்டால் என்ன வரும், -2 the whole square plus 8 into -2 plus 12 which is equal to 2 2s are 4 minus 8 2s are 16 plus 12. 12 plus 4 16, 16 minus 16 0. ஸோ இதுவும் 0 வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 வேல்யூஸையும் அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ 0 வந்துருச்சுன்னா என்ன மீனிங், அந்த 2 நம்பர்ஸ் தான் இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனோட ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா therefore -2 and -6 are the zeros of அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். கொஷின்லேயும் அதான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ அதனால் இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கு கண்டிப்பாக 2 ரூட்ஸ் இருக்கணும். இதே இது சப்போஸ் இங்கே இனிமேல் நம்ம வந்து குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இனிமேல் உங்களுக்கு வந்து எக்ஸ் கியூபோ இல்லை x பவர் 4 அப்படி இருந்ததுன்னா அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ இங்கே 2 இருக்கிறதால நமக்கு 2 zeros கிடச்சிருக்கு. ஸோ -2 and -6 are zeros of
the quadratic expression. So இப்போ நம்ம next sum பார்க்கலாம். So next sum பார்த்தீங்கன்னா formation of quadratic equation. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நம்ம அதை தான் வந்து ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் for which sum and product of the roots are given. ஸோ நமக்கு வந்து இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. 3லையுமே வந்து sum and product of roots கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி 2 ரூட்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுருந்தோம். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் வந்து 2 roots of the quadratic equation generally. So இப்போ நமக்கு formation of quadratic equation ஓட formula வேணும். அதுக்கு வந்து நம்ம sum and product of roots யூஸ் பண்ணி தான் அந்த formula எழுதியிருப்போம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. ஸோ இந்த formula தான் நம்ம இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். So x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. So first subdivision பார்த்தீங்கன்னா 9, 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்போவுமே இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? for which sum and product of the roots are given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் தான் சம், செகண்ட் இருக்கிற நம்பர் தான் ப்ராடக்ட். மாற்றி எழுதிடக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் வந்து இங்கே நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஸோ உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எழுதிக்கோங்க. sum of roots is equal to 9, product of roots is equal to 14. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். the required quadratic equation நம்மளோட ஆன்சர். ஸோ required quadratic equation is இது ரெண்டையும் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இங்கே எழுதிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே x ஸ்கொயர் எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 9 sum of rootsக்கு பதிலாக 9 போட்டுக்கோங்க. ஸோ 9x அடுத்தது ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு பதிலாக 14. ஸோ 14 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0வை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு இருக்கிறதால ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 14 இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். -7/2, 5/2. ஸோ இங்கேயும் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் -7/2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிற நம்பர் 5/2. இப்போ அகெயின் ஒரு லைன் எழுதிக்கோங்க. அது ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ். இப்போ இது ரெண்டையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? -7/2 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போட்டு அவங்க கொடுத்துருக்குற நம்பரை எழுதிக்கோங்க. ஸோ -7/2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? 5/2. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக -7/2 எழுதிட முடியாது. ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அவங்க கொடுத்துருக்குற நம்பரில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இங்கே அவங்க கொடுத்துருக்குற நம்பர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா சைன் இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7/2 எக்ஸ் ப்ளஸ் 5/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் விட்டுறாதீங்க. எல்சிஎம் எடுத்து கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க. ஸோ என்ன வரும்? இங்கே வந்து 2 தான் எல்சிஎம். ஸோ /2 போட்டுக்கோங்க. இங்கே வந்து 2x² வந்துடும். கரெக்டாக? ஸோ 2x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 அங்கே போச்சுன்னா 0 ஆகிடும். தேர்ஃபோர் 2x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 தான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.
ஸோ இதுவும் வந்து இந்த சம் மாதிரி தான். இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதால நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதிட்டோம். இங்கே வந்து -7/2 இருக்கிறதால இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால நம்ம எப்போவுமே எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்டும் பார்த்தீங்கன்னா -3/5 கொடுத்துருக்காங்க, -1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சம், செகண்ட் இருக்கிறது ப்ராடக்ட். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. x² மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், கொஸ்டின்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். -3/5 இன்ட்டு எக்ஸ். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அகெயின் கொஸ்டினில் இன்னொரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ராக்கெட் போட்டு -1/2 எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ சைன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். x² + 3/5x -1/2 is equal to 0. இங்கேயும் வந்து நம்ம இங்கே பண்ண மாதிரியே எல்சிஎம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும்? 5 and 2 10 வரும். ஸோ 10 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே x² 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10x² + 5 2s 10 வரும். ஸோ நியூமரேட்டரையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s 6, 6x மைனஸ் 2 into 5 10. ஸோ நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 5 5 which is equal to 0. அதே மாதிரி இந்த 10 இங்கே போச்சுன்னா 0 ஆகிடும். 10x² + 6x minus 5 is equal to 0. ஸோ இதுதான் வந்து இந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்தீங்கன்னா சைன் வந்து மறக்காமல் கவனமாக கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சைன் கண்டிப்பாக பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எழுதிக்கணும். இது ரெண்டு தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம் இப்போது. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்குமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் the roots of each of the following quadratic equations. So quadratic equation கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு sum and product of roots கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் வந்து 2 ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா கமா பீட்டா இது வந்து ரூட்ஸ். இப்போ நமக்கு சம்முக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும். இதே இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் ஆல்ஃபா பீட்டா வரும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டாக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு வெறும் சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டாக்கு சி பை ஏ. இந்த ஏபிசி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்குது. ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c is equal to 0 where a not equal to 0. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. ஸோ இதையும் அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் நம்ம கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிச்சிருவோம். அதை அப்படியே இந்த ரெண்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா x² + 8x - 65 is equal to 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா this is of the form ax² + bx + c is equal to 0. கரெக்டாக? இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா இங்கேயும் x², இங்கேயும் x². ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 1. ஏன்னா இங்கே வந்து 1x² இருக்குது. ஸோ a is equal to 1. அதே மாதிரி பிக்கு பாருங்கள், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல b இருக்குது, மேலே வந்து 8 இருக்குது. ஸோ b is equal to 8. அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் டேர்ம் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சி இருக்குது, இங்கே வந்து -65 இருக்குது. நம்ம எப்போவுமே ஏபிசி எழுதும் போது சைனோட சேர்த்து தான் எழுதிக்கணும், சைனை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே சி இஸ் ஈக்குவல் டு வெறும் 65ன்னு போட்டுறக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து மைனஸாக இருக்குது. இங்கே சப்போஸ் +65னா நீங்கள் டேரெக்டாக சி இஸ் ஈக்குவல் டு 65ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் மைனஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம கோஎஃபிஷியன்ஸ் கம்பேர் பண்ணி எழுதும் போது சைனோட சேர்த்து தான் எழுதிக்கணும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு -65. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்.
ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 8 பை ஏயோட வேல்யூ 1 which is equal to minus 8. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா என்ன, சி பை ஏ which is equal to சியோட வேல்யூ minus 65, ஏயோட வேல்யூ 1 which is equal to minus 65. So alpha beta is equal to minus 65. So sum of the roots minus 8, product of the roots minus 65. Coefficients எழுதும்போது சைனோட சேர்த்து கம்பேர் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். டூ எக்ஸ் ஸ்கொயர் plus 5x plus 7 is equal to 0. Again நம்ம வந்து general form ஓட compare பண்ணிக்கலாம். ax square plus bx plus c is equal to 0. ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்ன, இங்கே வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது, அதனால் நம்ம 1 போட்டோம். இங்கே வந்து 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2. அதே மாதிரி பியோட வேல்யூ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 5. ஸோ b is equal to 5. இங்கே எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் சியோட வேல்யூ 7 இருக்குது. ஸோ 7. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 by 2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 by 2. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இங்கே வந்து மைனஸ் வந்து ஃபார்முலாலே இருக்குது. ஸோ கவனமாக எழுதிக்கோங்க. சி பை ஏ, சியோட வேல்யூ 7, ஏயோட வேல்யூ 2. ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 by 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ சி பை ஏ கோஎஃபிஷியன்ஸ் எழுதிட்டு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ தேர்ட் சம். தேர்ட் பார்த்தீங்கன்னா kx ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2k cube is equal to 0. ஸோ இங்கே வந்து k and x ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. பிகாஸ் kx ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் தான், k கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நமக்கு இந்த சம்லலாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக இந்த சம்மில் k அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு கம்பேர் பண்ணிடலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx plus c is equal to 0. So a ஓட வேல்யூ என்ன, k. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை விட்டுருங்க, a is equal to k. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன, b is equal to, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைனோட சேர்த்து எழுதிக்கணும், மைனஸ் k ஸ்கொயர். c is equal to 2k cube இருக்குது, ஒரு மைனஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ மைனஸ் 2k cube. இதுதான் வந்து ஏபிசியோட வேல்யூஸ். ஸோ இது வந்து k and x இருக்குது, அதில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் இது. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்குது. ஸோ a is equal to k, b is equal to minus k square, c is equal to minus 2k cube. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப். ஏன் நான் இங்கே ஆஃப் போடுறேன் அப்படின்னா ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பிலேயும் வந்து இன்னொரு மைனஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத முடியும். ஸோ மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏக்கு பதிலாக கே போட்டுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருதா. ஸோ கே ஸ்கொயர் பை கே விச் இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் ஒரு கே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கே இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கே அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் alpha beta is equal to c by a. c ஓட வேல்யூ என்ன, minus 2k cube. ஸோ minus 2k cube by a ஓட வேல்யூ k போட்டுக்கோங்க which is equal to, இங்கே ஒரு k போயிடும், இங்கே ஒரு k போயிடுச்சுன்னா இங்கே k ஸ்கொயர் ஆகிடும். ஸோ minus 2k square. ஸோ alpha beta is equal to minus 2k square. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ்க்கு பதிலாக k இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கோங்க, சைனோட சேர்த்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கே. ப்ராடக்ட் வந்து அதே சேம் தான். ஸோ இங்கே வந்து ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஆன்சரில் மைனஸ் வந்திருக்கு. ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு minus 2
k square. ஸோ இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா அண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் யூஸிங் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே நமக்கு இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இதோட கண்டினியூஷன் வந்து எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ்லேயுமே வந்து நமக்கு இதே மாதிரி சம்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு மெத்தட் தெரிஞ்சாலே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.